அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ரேணுகா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. அப்போ ஒண்ணு பண்ணு ரேணுகா, நீ போய் மல்லிகை தோசை சுட்டு எடுத்துட்டு வா. சரியா? மல்லி உட்கார்ந்து சாப்பிடட்டும். மல்லி, நீ உட்கார். உட்காரு மல்லி. ஹனிமூனை பத்தி பேசினா இவன் லூசு மாதிரி என்ன தோசை ஊத்த சொல்றான்? ஏதோ புகையில வாட வருது. அடுப்புல தோசை ஏதாவது இருக்கா? ஆமாங்க. ரேணுகா, சீக்கிரம் போ, பாரு போ. அவ பேசினா மட்டும் நல்லா கொஞ்சி கொஞ்சி காதலா பேசுறான். நம்ம பேசினா மட்டும் போய் தோசை சுட சொல்றான். இருக்குடி உனக்கு தோசை வேணுமா? தோசை ரேணுகா, இவ்வளவு சீக்கிரமா தோசை சுட்டு கொண்டு வந்துட்ட? மல்லி, நீ சாப்பிடு. மல்லி, தண்ணி குடி. இந்தா, குடி. என்ன மல்லி, இப்ப தண்ணி குடிச்சும் ஏன் விக்குது? என்னது இது? ஏய் ரேணுகா, என்னங்க இவ்வளவு கறி இருக்கு, இத போய் வச்சிருக்க. எப்படி விக்கல் நின்னுச்சா? விக்கல் வரும்போதே இந்த மாதிரி ஷாக் கொடுத்தா விக்கல் நின்றும். ஏய் ரேணுகா, 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 ஒரு பண்ணுக்காக தான். வெண்பா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்க்கலையா? ஏன் இப்படி அமைதியா இருக்க? சரி, சாப்பிடலாமா? எனக்கு சாப்பாடு வேணாம் மல்லிமா. ஏன் ஏன் வேண்டாம்? உன் டிஃபன் பாக்ஸ பார்த்தேன், லஞ்சும் சாப்பிடாம அப்படியே வச்சிருந்த. இப்ப வந்து சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா இப்போ வேணாங்கற. என்னாச்சு வெண்பா? எனக்கு பிடிக்கல மல்லிமா. சாப்பாடு பிடிக்கலையா? சாப்பாடு மட்டும் இல்ல, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, புக்ஸ் பிடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல, இந்த வீடு பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல மல்லிமா. வெண்பா குட்டி, எப்பவுமே இப்படி பேச மாட்டியே. எதுக்காகவும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் உன் ஸ்கூலையும் விட்டு கொடுக்க மாட்டியே. ஏன் இப்ப பிடிக்கலன்னு சொல்ற? எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க மல்லிமா. என்ன படிக்க விடாம, சாப்பிட விடாம கேலி பண்றாங்க. கிரவுண்ட்ல, கேண்டீன்ல எங்க பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு உன்னை கிண்டல் பண்றாங்க? நீதான் எல்லாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அதெல்லாம் முன்னாடி மல்லிமா. இப்ப நான் எல்லார்கிட்டயும் டூ விட்டுட்டேன். ஏன் வெண்பா? நம்ம டாடாவை கெட்டவர்னு சொல்றாங்க. நம்ம டாடாவையா? அவரையே அப்படி சொல்றாங்க? என் ஃப்ரெண்டு துளசி இருக்கால, அவ சொல்றா நம்ம டாடாவுக்கு 2 வைஃபா. அவங்களுக்குலாம் ஒரு அம்மா இருக்காங்களா, எனக்கு 2 அம்மாவா. ஒரு டாடா பேட் டாடாவா இருந்தாதான் 2 வைஃப் வச்சிருப்பாங்களாம். அதனால நம்ம டாடாவை பேட் டாடான்னு சொல்றாங்க மல்லிமா. எனக்கு அழுகழுக்கே வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ஸ்கூல்ல பேசுறாங்க. முன்னாடி நீங்க மட்டும் தான் எனக்கு அம்மாவா இருந்தீங்க. எப்ப இந்த ரேணுமா வந்தாங்களோ அப்ப இருந்தே எல்லாரும் என்ன கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் இப்பெல்லாம் ஸ்கூல்ல யார் கூட பேசுறதே இல்ல மலிமா. மலிமா நீங்க சொல்லுங்க மலிமா, நம்ம டாடா பேட் டாடாவா? சச்சா, அப்படிலாம் இல்ல வெண்பா. அப்புறம் ஏன் நம்ம டாடாக்கு 2 வைஃப், ஏன் எனக்கு 2 அம்மா? உங்க டாடாக்கு 2 வைஃப் கிடையாது, உனக்கு 2 அம்மாவும் கிடையாது. உன் டாடாக்கு ஒரு வைஃப் தான், உனக்கும் ஒரு அம்மா தான். ஆனா 2 பேர் இருக்கீங்களே. நீங்க இருக்கீங்க, ரேணுமா இருக்காங்க. அதுவும் ரேணுமாவ டாடா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே. அது வெண்பா செல்லம், நீ சின்ன பொண்ணுடா, அதனால உனக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது. உனக்கு மல்லிமா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. அப்ப இந்த மல்லிமா சொல்றத கேளு. உன் அப்பாவுக்கு எப்பவுமே ஒரு வைஃப் தான் இருப்பாங்க, உனக்கு ஒரு அம்மா தான். என் வெண்பா மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயத்த இந்த மல்லிமா உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன். நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் மல்லிமா. நான் போய் கார்ட்டூன் பார்க்க போறேன். ஏய், சாப்பிட்டு போ. இல்ல அப்புறமா வந்து சாப்பிடுறேன். ரொம்ப ஈஸியா மல்லி ரூமுக்கு போறான், அங்கேயே தூங்குறான். ஆனா ஒரு நாள் கூட நம்ம ரூம்ல தூங்க வர மாட்டேங்கிறானே. அப்ப இன்னும் மல்லியே தான் வைஃபா நினைக்கிறான்னு அர்த்தம். மாத்திர இன்னைக்கு அதை மாத்திர. விஜய். ஏய் ரேணுகா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அப்படியா? அப்ப எங்க கம்பெனிக்கு உட்கார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய். என் ரூமுக்கு வரீங்களா? இங்கே பேசலாமே. இல்ல, அது தனியா பேசணும். ஏங்க யாருமே இல்லையா ரேணுகா? இங்கே பேசலாம். எனக்கும் வேலை பார்த்த மாதிரியே இருக்கும், உங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். இங்க ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன், என் கண்டுக்காம வேலை பாக்குறான் பாரு. விஜய் சாரி, அப்போ கோச்சிட்டு உள்ள போயிட்டேன். அது நான் ஹனிமூனை பத்தி கேட்டேன், நீங்க தோசை சுட சொன்னீங்களா, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அது மல்லி சாப்பிடலன்னு சொன்னாலா, நீ சாப்பிட்டேன்னு சொன்னியா, அதனாலதான் ஒன்ன தோசை ஊத்தி கொடுக்க சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல. ஆனா திடீர்னு கை ஓங்குனீங்களா, அதான் நான் பயந்துட்டேன். அத விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ரேணுகா, அது உன்னை ஹர்ட் பண்ணி இருந்தா ஐம் சாரி. பரவாயில்ல, வைஃப்ங்கிற உரிமையில தானே கை ஓங்குனீங்க. விஜய், நம்ம ஹனிமூனுக்கு எங்க போக போறோம்? ரேணுகா, நம்ம கல்யாணம் முடியும்ல, அதுக்கப்புறம் நாம அத பத்தி பேசலாம். ஹனிமூனை பத்தி கல்யாணத்துக்கு அப்புறமா பேசுறது தான் சரியா இருக்கும். நமக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு விஜய், அப்போ ஹனிமூனை பத்தி நம்ம பேசலாமே. அப்படியா? அப்போ நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடலாமா? நோ நோ நோ, வேண்டாம் வேண்டாம். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமாவே பேசிக்கலாம். எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானே. விஜய், எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க வைக்கிறீங்களா? என் மனசு சரியில்லாதப்ப நீங்க தான் தூங்க வைப்பீங்களாமே, மல்லி சொன்னா. ஆனா இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு, நைட்டுக்குள்ள முடிச்சாகணும். அங்க உட்கார்ந்து நீங்க வேலை பாருங்க, நான் தூங்குறேன். நீங்க என் பக்கத்திலே இருந்தா நல்லா இருக்கும். அது வெண்பா திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு வருவா, நான் ஒரு வேலை இங்க இல்லனா அவ அப்செட் ஆயிடுவா. ஓ, அப்போ உங்களுக்கு வெண்பா தான் முக்கியம், வெண்பாவோட அம்மா முக்கியம் இல்ல? இல்ல, வெண்பாவும் முக்கியம், வெண்பாவோட அம்மாவும் முக்கியம், மல்லியும் முக்கியம். இங்க பாரு ரேணுகா, நான் ராத்திரிக்குள்ள இந்த பட்ஜெட்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணணும். இப்ப பேச முடியாது, நீ போய் தூங்கு, நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நான் சொன்னா நீ கேப்பல்ல, நீ போய் தூங்கு. என்ன பேசினாலும் மசிய மாட்டேங்கிறானே விஜய். இப்படியே ரொம்ப நாள் இருந்துட முடியாது, எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன்.
என்னாச்சு ரேணுகா? ஏய், விஜய், ஆ? இங்க என்ன பண்றீங்க? ரேணுகா, இல்ல பென்ட்ரைவ் உன்னை காணோம். வெண்பா ஏதாவது விளையாட்டுத்தனமா எங்கேயாவது போட்டாலான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தேன், காணோம். அம்மா, இவ்வளவு சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல விஜய். ஓ, அதெல்லாம் உனக்கு தெரியுதா? எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, நீ தலைய காய வை, சளி பிடிச்சிட போது. நான் ஒரு மெயில் அனுப்பணும், வரேன். என்னங்க மேடம், பழசெல்லாம் மறந்துருச்சு நீங்க, ஆனா சில விஷயம் மட்டும் மறக்காது போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆ, புரியாது புரியாது, சும்மா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. நாங்கெல்லாம் சில விஷயம் நடக்கிறதுக்கே கல்யாணம் முடியணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கீங்க? சரி சரி, நல்லா இருந்தா சரி, ஜமாயிங்க. புரியல ராஜி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? ராஜி, என்ன சொல்றீங்க? இல்ல, ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல போல இருக்கே. பாரு, கண்ணெல்லாம் அப்படியே செவந்திருக்கு. என்ன கேக்குறீங்க ராஜி? புரியல. ஏய், சும்மா மறைக்காத. நேத்து ராத்திரி பார்த்தேன், அவனை உன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு இருந்த. இப்பதான் அவன் உன் ரூம்ல இருந்தே போறான். நீ வேற தலைக்கு குளிச்சுட்டு வர. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருதே. யாரு? உங்க தம்பிய வச்சா இந்த கணக்கெல்லாம் போடுறீங்க? உங்க தம்பியாவது ஒரு ராத்திரி என் ரூம்ல தங்குறதாவது. நானே ஒரு சன்னியாசிய கல்யாணம் பண்ண போறமேன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். எல்லாம் கல்யாணம் முடிட்டோன்னு சொல்லிட்டாரு. ரொமான்ஸே இல்லாத மனுஷன். அப்போ அப்படி ஒண்ணுமே நடக்கலையா? நான் ஒரு நிமிஷம் இமேஜினரி சாங் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். போற போக்க பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நானே இமேஜினேஷன்ல தான் உங்க தம்பி கூட குடும்பம் நடத்தணும் போல இருக்கு. என் ரூம்ல வந்து தங்குவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதெல்லாம் வருவான் வருவான், வராம எங்க போயிட போறான். நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நடக்கும். ஆ, உனக்கு கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லு. ஏன்னா என்னால கல்யாணத்துக்குலாம் வர முடியாதுல்ல. வர முடியாதா? என்ன விளையாடுறீங்களா? இந்த கல்யாண வேலை ஒவ்வொன்றிலையும் நீங்க என் கூட இருக்கணும். கண்டிப்பா கல்யாணம் முடியற வரைக்கும் இருக்கணும். என் கூட நீங்க இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க ராஜி? நான் கல்யாணத்துல கலந்துக்கிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவன் இப்ப வரைக்கும் வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல, தெரியுமா? அதுக்காக நீங்க வராம இருக்க போறீங்களா? தம்பி கல்யாணத்துல யாரும் கலந்துக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா? உன்னை அவனுக்கு அலைன்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சதே நான் தானே. நாத்தனாரா 2 முடிச்சு போட்டதும் நான் தானே. இப்ப அதெல்லாம் அவன் விரும்பல போல. நான் விரும்புறேன் ராஜி, நீங்க கலந்துக்கங்க. நீ விரும்பினா மட்டும் போதுமா? உன் புருஷன் விரும்ப வேண்டாமா? அப்போ ஒண்ணு பண்றேன், நான் அவரை இன்வைட் பண்ண சொல்றேன். அவனாவது என்னை இன்வைட் பண்றதாவது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவரு உங்களை கூப்பிட்டா நீங்க வருவீங்கல்ல? கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். அவரு உங்களை கூப்பிடுவார், அதுக்கு நான் பொறுப்பு. அதையும் பார்க்கலாம். வெண்பா, கேரட் சாதம் பண்ணி வச்சிருக்கேன். பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கு, மீதி வைக்காம சாப்பிடணும், சரியா? சரி மல்லிமா. ஸ்கூல் முடிஞ்சதும் உடனே கிளம்பிடணும். ரொம்ப நேரம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க கூடாது. சரி மல்லிமா, ஓகே. சரி, போயிட்டு வா. வெண்பா, வெண்பா குட்டி. ஹாய் வெண்பா செல்லம். வெண்பா, வெண்பா செல்லம், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா?
வெண்பா குட்டி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? டாடா மேல கோவமா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்க கூட டூ. ஓ ஏன் செல்ல குட்டி? நான் காரணம் சொல்ல மாட்டேன், ஆனா நான் உங்க கூட பேச மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போறேன். வெண்பா வெண்பா மலிமா பாய். வெண்பா என்னாச்சு இவளுக்கு? ஏன் வெண்பா என் கூட பேசாம போறா மல்லி? அவளுக்கு உங்க மேல கோவம், அதனால பேசாம போறா. அது தெரியுது, ஆனா எதுக்கு கோவம்? நான் தான் ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணாமலா சின்ன குழந்தை கோவமா போகும்? மல்லி எனக்கு நிஜமா என்ன காரணம்னே தெரியல. நேத்து ராத்திரி நீங்க ரூமுக்கு தூங்க வரல. வெண்பா கண்முழிச்சு பார்த்தா நீங்க பக்கத்துல இல்ல. சரி ஹால்ல படுத்திருக்கீங்களான்னு இங்க பாக்க வந்தா, இங்கேயும் இல்ல. அதான் அப்செட் ஆயிட்டா. எப்போ வந்தா? நான் இங்க தானே படுத்திருந்தேன். இல்லையே, இங்க நீங்க படுத்தில்லையே. இல்ல மல்லி, நான் இங்க தான் படுத்திருந்தேன். 11 மணி 12 நிமிஷம் 17வது செகண்டுக்கு இங்க வந்தா. அப்ப நீங்க இங்க இல்ல. வெண்பா மட்டும் தான் வந்தாளா இல்ல வெண்பாவோட சேர்ந்து வேற யாராச்சும் வந்தாங்களா? ஆ, வெண்பா மட்டும்தான் வந்தா. ஏன் அப்படி கேக்குறீங்க? வந்த நேரத்தை அவரு மினிட் செகண்ட் மைக்ரோ செகண்ட் கணக்குல சொல்றத பார்த்தா வெண்பா மட்டும் வந்த மாதிரி தெரியலையே. வெண்பாவோட மல்லியம்மாவும் சேர்ந்து வந்த மாதிரில தெரியுது. ஆ, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க ரூம்ல வந்து படுத்தா எனக்கு என்ன, படுக்கலனா எனக்கு என்ன? ம்? உங்க பொண்ணு தான் ஃபீல் பண்றா. ஓ அப்படியா? உனக்கு ஒண்ணு இல்லையா? சரிப்பா, நான் எப்போ எங்கேயாவது வெளியில படுத்துக்கிறேன் இனிமே. என்னது? மலி 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 வலிக்குது 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 வலிக்குது. போங்கன்னு சொன்னா அப்படியே போயிடுவீங்களா? அப்புறம் உண்மையை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, விளக்கி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற, வேற நான் என்னதான் பண்றது? சரி, நானும் வெண்பாவும் தான் வந்து பார்த்தோம். நீங்க இல்ல, எங்க போனீங்க? அப்படி வா வெடிக்கு. அது நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தூங்கலான்னு வந்தேன். அந்த நேரம் பார்த்து ரேணுகா வேற கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னா. சாயந்தரம் வேற அவளை ஹர்ட் பண்ணிட்டேன். அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்ச நேரம் அவ கூட உட்காந்து பேசினேன். அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தேன். நீ வெண்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருந்த. இதுக்கு மேல உள்ள வந்தா வெண்பா மறுபடியும் முழிச்சிருவான்னு தான் அப்படியே வெளியில ஒரு வாக் போயிட்டு வந்துட்டேன். அந்த சமயத்துலதான் வெண்பா மேடமும் நீங்க மல்லி மேடமும் வெளியில வந்து பாத்திருப்பீங்க போல. அதனாலதான் மல்லி மேடத்துக்கு சந்தேகம் போல. சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ, உங்க பொண்ணு அப்படி நினைச்சிட்டா போல. அவ 2-3 நாளாவே ஃபீல் பண்றா. யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்கன்னு வருத்தப்படுறா. அவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போய் அவளுக்கு புரிய வைங்க. அப்படியா? வெண்பா ஃபீல் பண்றாளா? இந்த வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறாள்ல. ஒவ்வொருத்தரும் அவகிட்ட ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. அவ ஃபீல் பண்ணதானே செய்வா. இத நான் எப்படி அவகிட்ட பேசி புரிய வைப்பேன்? உன்னை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா உன்னை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்ததே அவதான். ஆனா இந்த விஷயத்தை எப்படி புரிய வைப்பேன்? அவளோட டாடா எந்த தப்புமே பண்ணலன்னு புரிஞ்சுப்பாளா? நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். குழந்தைங்களும் அந்த விஷயத்த அப்படியே புரிஞ்சுப்பாங்க. நம்ம மனசுல குழப்பம் இருந்தாதான் தெளிவா சொல்ல முடியாது. அந்த விஷயத்த குழந்தைங்களாலயும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க தெளிவா இருந்தா தைரியமா கூட்டிட்டு போய் புரிய வைங்க. இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். விஜய். ஹாய் ரேணுகா. மல்லி இல்லையா? மல்லியா கிச்சன்ல இருக்கா. ஓ அப்படியா? ரேணுகா என்ன விஷயம்? எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். பண்ணுவீங்களா விஜய்? உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும் சொல்லு. ராஜி நம்ம வீட்ல தான் இருக்காங்க. நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல அவங்கள இன்வைட் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அவங்கள இன்வைட் பண்ணுங்க. அவளும் இந்த வீட்ல தானே இருக்கா. அவளை எதுக்கு இன்வைட் பண்ணணும்? இல்ல, அவங்கள கேட்டேன். விஜய் இன்வைட் பண்ணா வருவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, இன்வைட் பண்ணாதான் வருவாங்களாமா? விஜய், உங்களுக்கும் அவங்களுக்கும் பல பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா வழி தெரியாம நின்னு என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. ப்ளீஸ் விஜய். சரி, இன்வைட் பண்றேன். தேங்க்யூ.
நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். தெரியும் நீ என்ன பேச வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இங்க உன் கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு வேண்டியவங்க எல்லாம் வர போறாங்க, நான் இங்க இருக்க கூடாது அதானே? உன் கல்யாணத்துக்கு முதல் நாளே நான் இங்க இருந்து போயிடுவேன்பா, நீ கவலையே படாத. இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இங்க கல்யாணம் நடக்க போகுது, நீ அவசியம் இருக்கணும்னு கேக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சொன்ன என்னப்பா இது புது கரிசனமால இருக்கு? உன் கல்யாணத்துக்கு நான் ஏன்பா இருக்கணும்? திடீர்னு என்ன இப்படி ஒரு பாசத்தை பொழியிற? உனக்கும் எனக்கும் இந்த வீடுனால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா பேசிக்கா நீயும் நானும் அக்கா தம்பியா போயிட்டோம். இந்த பிரச்சனை நமக்கு இருக்கிற பிசினஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் அடிப்படையா நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அடடடடடா, அப்பா ஆச்சரியமா இருக்கே. உனக்கு கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் தெரியுமா விஜய்? ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் என் தம்பி இவ்ளோ பேசுறான், ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி இவ்ளோ தெரிஞ்சதுனாலதான் ஆளும் பேருமா இருந்த வீடு இன்னைக்கு நீயும் அந்த மல்லியும் மட்டும் இருக்கிற மாதிரி மாறி இருக்கு போல. இப்போ நீ இங்க தானே இருக்க, நீங்களும் இருந்துட்டு போங்கன்னு இருக்க வச்சிருக்கிறது மல்லி தானே. அதெல்லாம் நீ என்னைக்குமே நினைச்சே பார்க்க மாட்டல்ல, அதான் இங்க பிரச்சனையே. என்னென்ன? இது நான் வாழ்ந்த வீடு, அவ இருந்துட்டு போட்டோன்னு சொல்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது யாரு? ஆனாலும் அவ தர்மம் போட்டு நான் இங்க இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. இது சட்டமும் கோர்ட்டும் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இப்ப நான் இங்க இருக்கிறது என்னோட சொந்த கால்ல, அத நீ மறந்துடாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.